சுவை தேடும் மனங்களுக்கு சுகமான நேரமிது. திகட்டாத தீரமுது உங்கள் கிச்சனில் எங்கள் செல்வம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் விஜயநகரம் அப்படின்ற இந்த பஸ் டெர்மினஸ் பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க நான் இன்றைக்கி இருக்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே இன்னும் பிரம்மாண்டமாக நம்மளுடைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லலிதா அப்படின்னு சொல்கிற ஒரு வியூவர்ஸ் வந்து நம்மளோட நிகழ்ச்சியோடைய பரம ரசிகை. அவங்கள பார்க்க தான் இன்றைக்கி அவங்க அப்பார்ட்மெண்ட் தேடி போக போகிறோம். அங்கே போகலாம். லலிதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வெல்கம். சந்தோஷம். லலிதா மாமியோட டாட்டர். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. நீங்க உட்காருங்க. அம்மா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். நான் பெங்களூர்ல பார்த்திருக்கேன் உங்க இது. நான் டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்ப. ஓகே, அப்ப இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக தான் பெங்களூர்ல இருந்து புறப்பட்டீங்க. ஆமாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, பெருமையா கூட இருக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்துட்டு பெங்களூர்ல வந்துட்டு பார்த்துட்டு இவங்க வந்துட்டு இதுல கலந்துக்கிறதுக்காக பெங்களூர்லேருந்து இங்கே அவங்களுடைய டாட்டர் வீட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மேலே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா புறப்பட்டு வருவாங்க. இந்த ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குமா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சொல்லுங்கம்மா, அவங்கள பற்றி சொல்லுங்கள். எனக்குங்க ஒரு பையன் 3 பொண்ணு. பேர் வந்து சந்திரசேகர், விஜயஸ்ரீ, ஜெயஸ்ரீ, ராஜேஸ்ரீ. பையன் வந்து கன்னியாவில் இருக்கான். அவன் ஃபேமிலி இங்கே செட்டில்டு. ஓகே. இது ஒரு டாக்டர் இவங்க இங்கே இருக்காங்க. இன்னொரு டாக்டர் இங்கே ஆதம்பாக்கத்தில் இருக்காங்க. இன்னொரு டாக்டர் ஹைதராபாத்தில் இருக்காங்க. எனக்கு கிராண்ட் டாக்டர் இருக்காங்க. கொள்ளு பேரெல்லாம் எனக்கு வந்திருக்காங்க. எல்லா தலைமுறைகளையும் பார்த்து பெரிய தலைமுறை இந்த தலைமுறை. ஆமாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. இப்போ எனக்கு என்ன பண்ணி தர போறீங்க? கார்ன் ஷெஃபரின்னு ஒன்று கார்ன், அதாவது மக்காய் சோளத்தில் அது பண்ணி காமிக்க. அதில் என்ன பண்ண போறீங்க? அதில் வந்து நம்கின் கிரேட் பண்ணி இது வந்து இந்தோருடைய ஸ்பெஷல். எம்பியில் இருக்க இந்தோருங்கிற இடத்துல ஸ்பெஷல். இதுக்கு அங்கே வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க புட்டிக்கு கீஸ். ஓகே, அது அங்கே ஃபேமஸ். அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம். சூப்பர். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ கிச்சன் போகலாமா? தாராளம். ஓகே அம்மா, இப்போ நீங்கள் வந்துட்டு மக்காய் பயன்படுத்தி ஒன்று பண்ணுறதா சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாங்க. அது வந்து என்ன பண்ண போறீங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறீங்களா? சொல்கிறேங்க. சொல்லுங்க. மக்காய்க்கு தேவையான பொருள் சோளம் கொண்ட. இதை வந்து துருவி வச்சுக்கணும். இது கடுகு, உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேங்காய் துருவினது, பச்சை மிளகாய், லெமன், எண்ணெய், பால் 1 கப்பு, இஞ்சி, தனியா, கொத்தமல்லி கட் பண்ணது. ஓகே. ஸோ இந்த இதை வந்துட்டு கிரேட் பண்ணி இது வந்து அது கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி இப்படி ஃபைனாக கிரேட் பண்ணீங்க? சோளை கொண்டே இது துருவிக்கணும். இப்படி வச்சு நல்லா துருவிக்கணும். இதை துருவினா இது மாதிரி வரும். நான் துருவி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இப்போ அடமாவு மாதிரியே வந்துடும் இந்த மக்கா சோளம். பச்சை மக்கா சோளம் இது. வேக வச்சுட்டு திருவிடாதீங்க. ஓகே. இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போறீங்கம்மா? அடுத்தது வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஓகே இது கடாய் போட்டு. ஓகே. கடாய் வைக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு எண்ணெய் விடுறேன். ஓகே. மேம், நீங்கள் வந்துட்டு என்ன சமைப்பீங்க நல்லா? நானா நார்த் இந்தியன் சமைப்பேன். நல்லா தான் அம்மா என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கானோ எல்லாம் அவங்க சமைப்பாங்க. கடுகு வெடிச்ச உடனே பெருங்காயத்தூள். கடுகு எண்ணெயில் இப்போ கடுகு போட்டிருக்கீங்க, பெருங்காயத்தூள் இல்லையா? ஆமாம். ஓகே. அடுத்தது பச்சை மிளகாய். ஓகே. இல்லை, கருவேப்பிலை. ஓகே.
அதுக்கப்புறம் இந்த இது வச்சிருக்கிற சோளம் திருவி வச்சிருக்க சோளம். ஆமாம், இதுனா ஒரு 2 சோளம் திருவி இருப்பீங்களா? 6 சோளம். 6 சோளமா? எங்கப்பா, என்ன காலையிலேருந்து உட்காந்து தருவீங்களாம்மா? ஆமாம்மாங்க. பெங்களூர்லேருந்து புறப்பட்டு வந்தப்பே எனக்கு தெரியும் அம்மா ரொம்ப கடினமாக வேலை செஞ்சுருப்பாங்கன்னு. அதாவது செய்யாததை செஞ்சு அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆமாங்க. நீங்கள் செய்யாத விஷயம் கிடையாது, சவுத் இண்டியனில் இல்லாத டிஷ்ஷும் கிடையாது. பருப்பு உசிலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பருப்பு உசிலி, அந்த பருப்பை ஊற வச்சு கோரஸாக இது பண்ணிவிட்டு இதே மாதிரி டெம்பரிங் பண்ணி பருப்பு அதில் போட்டு கடாயில் அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி பொலன்னு வரும் இல்லைங்களா? அந்த பருப்பு உசிலி தான் அந்த இடத்துல வந்துட்டு மாற்றி பண்ணுறாங்க அவங்க. நம்ம வந்துட்டு கடல பருப்புலையும் தோரம் பருப்புலையும் அந்த மாதிரி பண்ணுவோம். அவங்க மக்கா சோளத்தில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணியும் பொலன்னு ஊற வச்சு அரைச்சிட்டு அதே பச்சை பட்டாணியும் வந்து பருப்பு உசிலி மாதிரி பச்சை பட்டாணி உசிலி பண்ணலாம், காராமணியில் பண்ணலாம். எனி பீன் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா பால் உடப்புறேங்க. அதில் 1 கப் பால் உடப்புறேன். ஓகே. எனி பீன் நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பருப்பு உசிலி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு உப்மா, நீஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லைம்மா? நீஸ் பேர் கொடுத்துருந்தீங்க. உசிலி தான். நம்ம சவுத்ல உசிலி, அதான் நீங்க ஷேஃப். வண்டர்ஃபுல். தேவைக்கேற்ற உப்பு. ஸோ ஷெஃப், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுண்டேன். வெரி ஸ்மார்ட், வெரி குட் ஆன்சர். அம்மா வந்துட்டு வயசில் பெரியவங்க, அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தால் கூட தெரியலன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் நானும் ஆர்வமாக இருந்தேன். ஃபினிஷிங் அதுதான் வருன்றது எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் அதை சொல்லிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் அப்படியே பெரட்டி விட்டுருக்காங்கம்மா. இந்த வயசில் வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாமினாவோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருக்கும். மருந்தெல்லாம் தற்காலிக நிவாரணம், உணவு மட்டும்தான் மருந்து வந்து எப்பவுமே இருக்க முடியும் இல்லைம்மா? ஆமாங்க. நான் டெய்லி வாக்கிங் போவேன். எப்படிம்மா ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க? வாக் பண்ணுறீங்க? பண்ணுறேன். ஏதாவது பிராணாயம் பண்ணுவேன். ஓகே. கொஞ்சம் யோகாசனம் பண்ணுவேன். ஓகே. வேதாந்திரி மகர்ஷியினுடைய யோகா கற்றுருக்கேன். எப்பயுமே பிரிஸ்காவே பிரைட்டாகவே இருக்கீங்களேம்மா, அதுக்கு வேற காரணம் என்ன? மனசை எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கிறது. சந்தோஷமா இருக்கிறது தான். சந்தோஷமா இருக்கிறது. இந்த மக்கா சோளம் இருக்கு இல்லையா, இது வந்து கடையில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ட்ரையாகவும் கிடைக்கும். அந்த ட்ரையாக இருக்கிறத வந்துட்டு ரவா மாதிரி உடைச்சி பாக்கெட்டே இருக்கும், மக்கா ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கா ரவாவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஊற வைங்க. தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுட்டு அப்படியே ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து உதுத்து வச்சுக்கோங்க. சேம் இப்போ பண்ண டெம்பரிங் அப்படியே அந்த டெம்பரிங் போட்டுட்டு அந்த ரவாவையும் போட்டு அதில் உப்புமா மாதிரி கலக்கலாம். டேரெக்டாக ரவா உப்புமா கேட்டுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே கலக்கிட்டு சுடு தண்ணி வச்சு அப்படியும் டேரெக்டாக பண்ணலாம். அப்படி இல்லை தண்ணி அதிகமாகிடும் குழஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரவாவை ஈரப்படுத்திட்டு அந்த கார்ன் ரவாவை வந்து ஈரப்படுத்திட்டு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி புட்டு உதுத்து வைக்கிற மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. உதுத்து வச்சுக்கிட்டு இந்த டெம்பரிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக திருவின தேங்காவை போட்டு சாத்தே பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நல்லது. உங்கள்கிட்ட இதையும் கற்றுட்டேன். நாளைக்கு இன்னும் என் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அம்மா ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் வச்சுருக்கீங்களா? லெமன் போடணும். அப்புறமா நான் முதல்ல போட்டால் கசப்பு வந்துடும். ஓகே. ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுமா? கட் பண்ணவா? கட் பண்ணுங்க. கூட போதுமா? திருவண்ண தேங்காய் போட்டுட்டு அப்படியே அந்த சூடு எண்ணெயிலேயே அதை ஃப்ரை பண்ணுறேன். மேலே கொத்தமல்லி. இப்போ மக்காச்சோள உப்புமா ரெடி ஆகிடுது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க டேஸ்ட் பண்ணுறேன். நேரம் வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இதை வந்து எடுக்கிறது, இல்லை சர்வ் பண்ணுற கிளாஸில் கொடுக்கறது. மக்காச்சோளம் உப்புமா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்து கண்டிப்பாக.
ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக அம்மா போட்ட அந்த எலுமிச்சை பழம், இந்த புளிப்பு, மக்காசோளம், அந்த தேங்காய் கூட சாப்பிடும்போது அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு பிளெண்ட் ஆகி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஒன்று வந்திருக்குமா. தேங்க்யூ வெரி மச், ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. புட்டி கி கீஸ் தேவையான பொருட்கள்: சோளம், கடுகு, உப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், எலுமிச்சை, எண்ணெய், பால், இஞ்சி, கொத்தமல்லி. செய்முறை: முதலில் பச்சை சோளத்தை துருவி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், நறுக்கிய இஞ்சி, கறிவேப்பிலை, துருவிய சோளம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இதோடு 1 கப் பால், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து 10 முதல் 15 நிமிடம் வரை மிதமான தீயில் மூடி போட்டு வேகவிடவும். சிறிதளவு எலுமிச்சை சாறு தூவவும். சோளம் நன்கு வெந்தவுடன் இறுதியாக துருவிய தேங்காய் மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து பரிமாறவும். இப்போது புட்டி கி கீஸ் தயார். அம்மா, இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒன்று பண்ணணும் இல்லையா? ஆமாங்க. நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன இருக்குது நான் பண்ணுறதுக்கு உங்கள் கிச்சனில்? எல்லாம் இருக்குது. எது உங்களால் பண்ண முடியுமோ ஈஸியாக பண்ணி. அம்மா வந்துட்டு எல்லாமே இருக்குது என் கிச்சனில், நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க என்னைய. உங்கள் கிச்சனில் இருந்தது இந்த சொரக்காய் வந்துட்டு ரொம்பவே டெண்டராக இருந்தது. ஸோ அம்மா, நான் அந்த சொரக்காய் வச்சு தான் உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி தர போகிறேன். என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் ஜிடி பப்பு இக்குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன பொருட்கள் சொல்லிவிடுங்க. ஓகே. அப்புறம் என் டாக்டர் வச்சு நீங்கள் பண்ணுங்க. ஓகே. உட்காந்து பார்க்குறேன் நீங்கள் எப்படி பண்ணுங்க. அப்புறம் நான் டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பர், அப்படியே செஞ்சுருவோம். முதல்ல வந்துட்டு இந்த சொரக்காய் ஜிடி பப்பு பண்ணுறதுக்கு வந்துட்டு சொரக்காய் முதல்ல வேணும் இல்லையாம்மா? அதுக்கப்புறம் ஜிடி பப்பு அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த முந்திரி பருப்பு தான். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தேங்காய் பால் கொஞ்சம், உப்பு, மஞ்சத்தூள், தோல் கரம் மசாலா, தனியா பவுடர், பச்சை கொத்தமல்லி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். கொஞ்சம் துருவின தேங்காய், கசகசா ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு தான் கசகசாவும் தேங்காயும் அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன் காயெல்லாம். சரி, கட் பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சு பண்ணுங்க டாக்டர் வச்சு. ஷூர் ஷூர். நான் உட்காந்து ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. என் கூட நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, எனக்கு சமைச்சு கொடுத்தே டயர்டாக இருப்பீங்க. யூ டேக் ரெஸ்ட். ஓகே.
அம்மா வாங்கம்மா. தேவையான பொருட்கள்: சொரக்காய், முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, தேங்காய்பால், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா பொருட்கள், பிரிஞ்சி இலை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கல்பாசி, தனியாத்தூள், கொத்தமல்லி, தேங்காய் துருவல் மற்றும் கசகசா சேர்த்து அரைத்த விழுது. செய்முறை: முதலில் சொரக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். முந்திரி மற்றும் சொரக்காயை குக்கரில் சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து ஒரு விசில் வரும் வரை வேகவிடவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பிரிஞ்சி இலை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கல்பாசி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பிறகு வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், தேங்காய் துருவல் மற்றும் கசகசா சேர்த்து அரைத்த விழுது சேர்த்து நன்கு வதக்கவும். சிறிது நேரத்தில் தேங்காய் பால், வேக வைத்த சொரக்காய், சிறிதளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். இறுதியாக கொத்தமல்லி இலை சேர்த்து பரிமாறவும். இப்போது சொரக்காய் ஜீடி பப்பு இக்குரு தயார். ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா உங்க கூட இன்னைக்கு ஒன்னா குடும்பமா இருந்து சமைச்சது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, பெருமையா கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வெரி மச்மா. நேர்களே, இன்னைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அம்மா பண்ண அந்த மக்காச்சோளத்தில் ஒரு உப்புமா சேவரி மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதையும் பார்த்துருந்துருப்பீங்க. கூடுதலாக நான் பண்ண ஒரு சொரக்காய் ஜீடி பப்பு இக்ருவும் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.